Assalamualaikum. I am Faumia from FF Vision. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நம்ம பார்க்க போகிறது என்னோட ஒரு ஜும்மா vlog தான். நான் வந்து முத நாள் ஈவினிங்லேருந்தே vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். Thursday ஈவினிங்லேருந்து தான் வந்து vlog எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 கிட்ட ஆகுது. தசீம் வந்து டெய்லியுமே வந்து பார்க்கு கொஞ்சம் நேரம் போயிட்டு விளையாடிட்டு வருவான். அவர் கூடயே சேர்ந்து நானும் போவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா Thursday ஈவினிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனால நான் வந்து இன்றைக்கி பார்க் போவேனா, கொஞ்சம் நேரம் வெளியில் சைக்கிள் ஓட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டுறதுக்கு வந்து கொடுத்துருந்தேன். சைக்கிள் வேறு வந்து பார்த்திங்கன்னா டயரில் சுத்தமாக காற்று இல்லை. அதை வச்சுட்டு அவர் கஷ்டப்பட்டு மிதிக்க முடியாமல் மிதிச்சிட்டு இருந்தார். தசீம் வந்து பீஸா வந்து கேட்டிருந்தான். அவனுக்கு வந்து பீஸா கடையில் வாங்கி கொடுக்காம வீட்லேயே இந்த மாதிரி மினி பீஸா வந்து ஃபாரா தான் வந்து செஞ்சிட்ருந்தான். இது வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து செஞ்சிடலாம். இதோட ரெசிபி இன்ஷால்லா நான் இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து ப்ரீவியஸாகவே இது வந்து நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதனால் வந்து இதோட ரெசிபி வந்து ஷூட் பண்ண முடியல. இதோட ரெசிபி வந்து இன்ஷால்லா நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸா செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா கூட அதை நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா வேணுங்கிறப்ப பேக் பண்ணிக்கலாம். நான் வந்து சைடில் வந்து காஃபி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் வந்து டெய்லியுமே காஃபி குடிக்கிறதில்ல. ஈவினிங் டைமில் ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா மட்டும் கண்டிப்பாக காஃபி குடிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி காஃபி குடிச்சிட்டு வேலையை கண்டினியூ பண்ணுறப்ப நமக்கு உண்மையாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபாரா செஞ்சது தான் இந்த மினி பீஸாவும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதோடு தான் இன்றைக்கி வந்து நம்ம காஃபி குடிக்க போகிறோம். இந்த பீஸாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப்பிங் வந்து சீஸ்லேயே வந்து கொஞ்சம் பெப்பர் இதெல்லாமே வந்து கட் பண்ணி போட்டிருந்தாங்க. இதோட ரெசிபி இன்ஷால்லா நான் ஃப்யூச்சர் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? You like it? டெய்லியுமே வந்து காஃபி குடிப்பேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குடிக்க மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண தான் பார்ப்பேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து காஃபி வந்து போட்டு குடிச்சிட்ருக்கிறேன். ஹஸ்பண்டுக்கு மட்டும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்படியே இருந்துடுறது. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா குருவியெல்லாம் வந்து எப்போதுமே டெய்லி வந்துடும். நான் நிறைய வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஈவினிங், அதாவது வெள்ளிக்கிழமை ராவு அப்படிங்கிறதுனால வந்து ஊது வந்து போட்டு விட்டாச்சு. ஊது வந்து வெள்ளிக்கிழமை ராவு மட்டும் தான் போடுவேனான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அடிக்கடி வந்து ஊது போட்டு விடுவேன். ஏன்னா வீடு வந்து நல்லா வாசமாக வச்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஊது போட்டாலே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி ஊத் மட்டும் போடுறதில்ல, சென்டட் கேண்டலும் வந்து வைக்கிறதுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஏர் ஃப்ரெஷ்னர் ஏதாவது வைக்கிறதுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு வாசமாக நல்லா இருக்கிறப்ப மஹ்ரிப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ஓத ஆரம்பிச்சிருவோம். அவங்கவுங்க குரான் எடுத்துகிட்டு ஓத ஆரம்பிக்கிறது. பிள்ளைங்க வந்து ஃபஸ்ட்டு ஓதணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு குரான் எடுத்துகிட்டு உட்காந்தா தான் பிள்ளைங்க வந்து ஓதுறதுக்கு வந்து விருப்பப்படுவாங்க. நம்ம வந்து குரான் எடுக்காமல் பிள்ளைங்களை ஓதுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வந்து ஓத மாட்டாங்க.
ஸோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து குரான் எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டோன்னா அவங்களும் வந்து ஓதுறதுக்கு வந்துடுவாங்க. டெய்லி வந்து மஹ்ரிப்க்கு அப்புறம் இஷா வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து ஓதிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் வந்து நமக்கும் வந்து பிள்ளைங்களை ஓத வச்ச மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஸ்கூலில் போய் அவங்க ஓது தான் செய்கிறாங்க. இருந்தாலுமே வந்து நான் வீட்லேயும் ஓதணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து பழக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கான வேலை தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி டின்னருக்கு வந்து ஸ்பெஷலாக எதுவுமே செய்யலை. மதியானம் வச்ச ஃபிஷ் கிரேவி வந்து இருந்தது. ஃபிஷ் கிரேவியும் தேங்காய் பால் சோறும் தான் நான் இன்றைக்கி வந்து செஞ்சுருந்தேன். அதுதான் இன்றைக்கி டின்னருக்கும் வந்து வைக்க போகிறேன். வீட்டில் மோஸ்ட்லி வந்து ஏதாவது இந்த தேங்காய் பால் சோறு இந்த மாதிரிலாம் செஞ்சோன்னா நைட்டுக்கு வந்து அந்த சோறு இருந்துச்சுன்னா அதையே வந்து நான் சாப்பிட்டுக்குவோம். அதாவது மோஸ்ட்லி வந்து சோறு இருந்துச்சுன்னா அதையே தான் சாப்பிட்டுக்கிறது. ஹஸ்பண்டும் வந்து ரைஸ்லாம் சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க. வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறப்ப தான் வந்து வேறு ஏதாவது பசியார பண்ணுறது. இன்றைக்கி வந்து நைட் டின்னருக்கு வந்து இந்த தேங்காய் பால் சோறு, ஃபிஷ் கிரேவி, மத்தியானம் செஞ்ச வெண்டைக்காய் பொரியல் இருந்துச்சு. அதையே வந்து வச்சாச்சு. இதை தான் இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். எங்களோட டின்னர் டைம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து மஹ்ரிப்க்கு அப்புறமே வந்து சாப்பிட்ருவோம். இங்கே மஹ்ரிப் தொழுது முடிக்கிறதுக்கு 7:30 மணி 7:45 கிட்ட ஆகிடும். அதுக்கப்புறமே சாப்பிட்ருவோம். அப்படி இல்லை இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை ராவெலாம் இருக்குன்னா நம்ம ஓதிட்டு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா இஷா முடித்ததோடையே சாப்பிட்ருவோம். எப்போவுமே வந்து 9-9:30க்கெலாம் வந்து சாப்பாடு வேலை முடிஞ்சிடும். இப்போ டின்னர் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வேலை என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து லன்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் வந்து பண்ணி வைக்கணும். அந்த வேலை தான் வந்து பார்க்க போகிறேன். ஹஸ்பண்ட் வந்து லேம் ஷாங்க் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இதை வச்சுட்டு நாளைக்கு மந்தி ரைஸ் தான் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இப்போவே வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த லேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த லேம் ஷாங்க் வந்து கொஞ்சம் மீடியமான பீசஸாக தான் இருக்குது. ரொம்ப பெருசாக இருந்தால் தான் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். கொஞ்சம் மீடியம் பீசஸாக தான் இருக்குது. இதில் லைட்டாக மட்டும் வந்து குத்தி விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இது மேரினேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துருக்குறேன். இது கூடவே வந்து நான் பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து 1-2 வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை தான் வந்து இப்போ இதில் சேர்க்க போகிறேன். நான் வந்து எப்போதுமே வந்து மந்தி ரைஸ் வந்து எப்படி செய்வேனோ அதை தான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த பச்சை மிளகாயோட வாசம் வந்து உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கோங்க. மந்தி ரைஸ்க்கு இந்த லேம்லலாம் வந்து உப்பு நல்லா ஏறணும். அதனால கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இது வந்து மந்தி ஸ்பைஸ் மிக்ஸ் தான் வந்து சேர்த்துருக்குறேன். இது வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணது தான். இப்போ கடையிலேயே வந்து நமக்கு கிடைக்குது. இருந்தாலும் இது வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் ரெடி பண்ணியிருந்தது தான். இது லாஸ்ட் டைம் நான் மந்தி செய்கிறப்ப ரெடி பண்ணி வச்சுருந்தது. அதுவே எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனால இப்போ வந்து நான் அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மந்தி ஸ்பைஸ் பவுடர் வந்து எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் வந்து லேம் மேலே வந்து படுற மாதிரி ஃபுல்லாக தடவிட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து கவர் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஓவர் நைட் இதை வந்து மேரினேட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் டேலேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரைடே மார்னிங் காலையிலே தசீம் குட்டியை ஸ்கூலில் போய் ஃபஸ்ட்டு விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு தான் வந்து கிளம்பிகிட்ருக்கோம். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சுத்தமாக மூடே இல்லை. என்னன்னே தெரியல. எப்போவுமே இந்த மாதிரி இருக்க மாட்டான். சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போவேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம நேராக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற க்ராசரிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் எனக்கு வாங்க வேண்டியது இருந்துச்சு. இந்த பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் மந்தி சோறில் போடுறதுக்கு. அதுக்காகவே தான் நான் வந்து வாங்குறதுக்கு வந்துடுறேன். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் லெட்டிவ்ஸ் இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டிவ்ஸ், கியூக்கம்பர் இதெல்லாம் வந்து சாலட் பண்ணுறதுக்காக வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கனும் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சிக்கன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற NSK மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து வாங்க போகிறேன். கியூக்கம்பர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் இந்த இது தான் வந்து எடுப்பேன். இல்லைன்னா வந்து ஜாப்பனீஸ் கியூக்கம்பர்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க, அதை எடுப்பேன். இன்னொரு மாதிரி கியூக்கம்பர் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இது தான் மோஸ்ட்லி எடுத்துக்கிறது. இது வந்து சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொஞ்சம் நிறையாவே நான் வந்து எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்ருக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் ஏதாவது வரோன்னா நமக்கு என்னென்ன வாங்கணுமோ அது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு வந்து வாங்கிடுறது. ஏன்னா நம்ம எப்போதும் அந்த மாதிரி எழுதி
வச்சுட்டு வந்து வாங்கினாலும் ஏதாவது 1-2 திங்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிவிட்டு வந்துடுவோம். அப்புறமா தான் ஞாபகம் வரும். வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாலாம் நல்லா காய்க்குது, அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடி காஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் வீட்டில் கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் நாளைக்கு பறிக்காமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பச்சை மிளகா கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கியிருக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாலாம் வச்சுருக்குறாங்கல்ல, காஞ்ச மிளகாலாம், இந்த செக்ஷன்லேயே மோர் மிளகாவும் வந்து எப்போதும் வச்சுருப்பாங்க. இது வந்து இங்கேயே கிடைக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து மோர் மிளகா பெருசாக ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது கிடையாது, இங்கேயே அப்பப்போ வாங்கிக்கிறது. இது நல்லா தான் இருக்குது இங்கே உள்ள மோர் மிளகாவும். இந்த சைடில் வச்சுருக்கிறதுலாம் இது என்னான்னு கூட எனக்கு தெரியாது, சும்மா அப்படியே பார்த்துட்டே போயிடுவேன். நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடில் இந்த பருப்பு இதெல்லாம் கூட இங்கே இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர்றதுனால இங்கே பெருசாக அந்த பருப்புலாம் எதுவும் வாங்கிக்கிறது இல்லை. பீனட், சிக்பீஸ் அந்த மாதிரி கொண்டக்கடலை இதெல்லாம் தான் இங்கே வந்து வாங்கிப்பேன். மற்றபடி பருப்பெல்லாம் வந்து ஊர்லேருந்தே நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இல்லைன்னா இந்தியன் ஸ்டோர்கிட்ட போகிறப்ப அங்கேயே நான் வந்து வாங்கிக்கிறது. இந்த பீனட் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா வந்து பாயில் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து யோகர்ட் செக்ஷன். இந்த யோகர்ட் செக்ஷனில் தசீம்க்கு வந்து எப்போதும் யோகர்ட் வந்து வாங்கி எடுத்துகிட்டு போவேன். அவனுக்கு வந்து ஏதாவது ஒன்று வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த யோகர்ட் அவன் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றான் அப்படிங்கிறதுனால அதை வந்து அவனுக்கு எப்போதும் வாங்கி கொடுத்துருவேன். ஸோ அவ்வளோதான், வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. நம்ம வந்து பில் பே பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். எது எனக்கு முக்கியமாக இன்றைக்கி தேவைப்படுதோ அதை மட்டும் தான் வாங்கியிருக்கிறேன். நான் மோஸ்ட்லி வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுக்க மாட்டேன். எனக்கு தேவைப்படுறது அப்பப்போ வந்து வாங்கிக்கிறது. ஏன்னா நிறையா வாங்கி டம்ப் பண்ணாலும் எனக்கு சமயத்தில் வேஸ்ட் ஆகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறையாவும் வாங்கி வச்சுக்க மாட்டேன். ஊர்லேருந்து வாங்கிட்டு வர கொஞ்சம் க்ராசரிஸ் இதெல்லாம் மட்டும்தான் வீட்டில் வந்து ஸ்டாக் இருக்கும். மற்றபடி வந்து காய்கறி இதெல்லாம் வந்து நிறையா எக்ஸ்ட்ராலாம் இருக்காது, அப்பப்போ வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. வீட்டுக்கு போயிட்டு இன்னும் நிறையா வேலை இருக்குது. ஃப்ரைடே அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பிஸியாகவே தான் போகிற மாதிரி இருக்கும். எனக்கு இன்றைக்கி ஷாப்பிங் வேலை வேறு இருந்ததுனால இன்னுமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு குயிக்காக ஒரு வேலையாக பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே வேலையாக வந்து சிக்கனை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விங்ஸ், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் லெக்ஸ் அது மட்டும் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா க்ரில் பண்ணுறதுக்கு வந்து இதுதான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ரெஸ்ட் பீஸ் வந்து வாங்கி க்ரில் பண்ணலாம். அது வந்து உடனே சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். லேட்டாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நான் அதை வந்து வாங்குறதில்ல. இன்றைக்கி வந்து லெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து விங்ஸ் மட்டும் வாங்கியிருக்கிறேன். இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்குறேன். சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க, நல்லாவே கலராக இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட இல்லை, நான் வீட்டில் இருக்கிற சில்லி பவுடர் தான் வந்து நான் சேர்த்துருக்குறேன். அதாவது வீட்டில் அரைக்கிற சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்குறேன். இது கூட மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா வந்து சேர்த்துருக்குறேன். ஏன்னா என்கிட்ட வந்து மிளகாத்தூள் வந்து கலராக இல்லை அப்படிங்கிறதுனால இந்த சிக்கன் 65 மசாலா வந்து சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்து பண்ணாலும் நல்லா தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் கலரும் இருக்கும். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துருக்குறேன். இது கூட வந்து தயிர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தயிர் நல்லா சேர்த்து அது நல்லா ஊறுறப்ப தான் சிக்கன் வந்து நல்லாவே சாஃப்டாக குக் ஆகி வரும். இப்போ இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து சேர்த்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் வந்து சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறப்ப தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு, நான் இதில் வந்து 2 விஷயம் வந்து மறந்துட்டேன். என்னென்னா சிக்கனை வந்து நான் ஸ்லிட் பண்ணவே இல்லை. அதாவது சின்ன சின்னதாக கட்ஸ் வந்து நான் அதில் போட்டிருக்கணும், அதை போடவே இல்லை. அதுக்கப்புறமா தான் அந்த கட்ஸ் வந்து போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா கட்ஸ்லாம் வந்து போட்டால் தான் வந்து மசாலா எல்லாம் வந்து நல்லா உள்ளே வந்து இறங்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஓவர் நைட் நம்ம மேரினேட் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் போய் சிக்கனே வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் மேரினேட் ஆகிற டைம் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கட்ஸ் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்து மேரினேட் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து நான் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் வந்து சேர்த்துட்டு வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். திரும்ப எண்ணெயோ இல்லை பட்டரோ எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்லை. அப்படியே வந்து நம்ம க்ரில் பண்ணிட வேண்டியதான். நான் இன்றைக்கி அவனில் தான் வச்சுட்டு க்ரில் பண்ண போகிறேன். நீங்கள் இதை வந்து நேரடியாக தவாலையே வச்சு க்ரில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் வந்து மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி பிரட்டி விட்டாச்சு. இது வந்து ஒரு 3 மணி நேரம் கூட ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து நைட்டே ஃப்ரிட்ஜில் வந்து மேரினேட் பண்ண வச்சுருந்தோம்ல லேம்ப், அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெளியில். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சில்லிலாம் வந்து போட்டிருந்தாலும் இதெல்லாம் நல்லாவே ஊறி இருக்கும். இதை திறக்கிறப்பவே வந்து நல்லா வாசமாக இருந்துச்சு. இப்போ இதை வந்து நம்ம குக் பண்ண வைக்க போகிறோம். இது குக் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகும் குக் ஆகிறதுக்கு. நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து குக் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து நேரடியாக சட்டியில் தான் வச்சு குக் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். நம்ம கண்டிப்பாக ஸ்லோ குக் பண்ணால் தான் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். ப்ரெஷர் குக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அதை ஸ்லோ குக் பண்ணுற அந்த சாஃப்ட்னஸ் வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து வராது. இந்த மந்தி ரைஸ் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறையா எதுவும் இருக்காது. இந்த பெப்பர், அதுக்கப்புறம் வந்து ஆனியன் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனியன் வந்து கொஞ்சம் தனியாக ஃப்ரை பண்ணி நம்ம வந்து ரைஸ் மேலே வந்து போட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியனையும் வந்து நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த ஆனியன் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப நிறையா பிரியாணிக்கு மாதிரி சேர்த்துடக்கூடாது. ஏன்னா இந்த லேம்ப்லேயே வந்து நல்லா எண்ணெய் விடும். அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக மட்டும் வெங்காயம் வந்து சேர்த்துருக்குறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை லெமன் வந்து சேர்த்துக்கிறேன். ட்ரை லெமன் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். மந்தி மசாலா வந்து நம்ம அரைக்கிறோம்ல, அதுலேயுமே ட்ரை லெமன் சேர்த்துட்டு அரைச்சிக்கணும். அது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னென்ன சேர்த்து அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறத வந்து போடுறேன். இப்போ வந்து இந்த நம்ம லேம்ப் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து ஒரு சைடு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே வந்து ஒரு சிக்கன் ஸ்டாக் க்யூப் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எல்லா பக்கமும் வந்து லேம்ப் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த லேம்ப் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 4 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து 8 கப் அளவுக்கு நான் தண்ணி வந்து இதில் சேர்த்துருக்குறேன். இதில் சேர்க்குற தண்ணி வந்து கரெக்டாக வந்து எனக்கு வந்துடும். ஏன்னா லேம்ப் குக் ஆகிறதுக்கும் அந்த தண்ணியும் வந்து கரெக்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் வந்து இங்கே ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். சைட் பை சைடு ஆனியனும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலான்னு. லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ்லேயே வந்து குக் பண்ணி வச்சுட்டா அதுலேயே வந்து நல்லா குக் ஆகி வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 மணி நேரம் போல் நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸ்லோ குக் தான் வந்து பண்ணியிருக்கிறேன். அப்படியே ஸ்லோவாக குக் பண்ணி வச்சுட்டேன். நல்லாவே வந்து ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா குக் ஆகிருச்சு. இது வந்து இதெல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு குக் ஆகி வந்திருக்குன்ட்டு. இதை வந்து நான் வந்து இப்போ வந்து பேக் பண்ண போகிறேன். அதாவது அவனில் வச்சுட்டு நம்ம வந்து க்ரில் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் ட்ரே எடுத்துகிட்டு அதில் வந்து இது எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேம்ப் வந்து எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அப்படி பிக்கிறப்பே வந்து சாஃப்டாக வருது பாருங்கள். இப்போ இதை வந்து லைட்டாக ஒரு மசாலா கொடுத்துட்டு இதை க்ரில் பண்ண போகிறோம். கொஞ்சமாக பட்டர் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மந்தி மசாலா, உப்பு, இது மட்டும் தான் வந்து சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை வந்து நம்ம லேம்ப் மேலே வந்து தேய்ச்சி விட்டுடலாம். இது வந்து நல்லா வந்து எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து அவனில் வச்சுட்டு நம்ம வந்து க்ரில் பண்ணிக்க போகிறோம். இந்த பட்டர்லாம் வந்து சேர்க்குறதுனால நல்லாவே லேம்ப் வந்து ஜூஸியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே வந்து நீங்கள் மட்டன் லெக்லேயும் வந்து ட்ரை பண்ணலாம். அதுவுமே இன்னும் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து அவனில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் க்ரில் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஆல்ரெடி நல்லா குக் ஆகிருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் க்ரில் பண்ண வச்சிடுறேன். இப்போ இந்த சைடில் வந்து நான் திரும்ப தண்ணியை வந்து பாயில் பண்ண வச்சுட்டேன். ஏன்னா இப்போ இதில் தான் வந்து நம்ம ரைஸ் வந்து குக் பண்ண போகிறோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக பாயில் ஆகிடுச்சு. இதில் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் மாதிரி எடுத்து அரைச்சி சேர்த்துருக்குறேன். இது கூடவே வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த பெப்பர்ஸ் வந்து இதில் சேர்த்துடலாம். இது கூட மந்தி மசாலாவும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்தால் கேப்சிகமும் சேர்த்துக்கோங்க. அதுவுமே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரிசி வந்து சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கிறேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம்.
இப்போ இந்த ரைஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா லிட் போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிக்க போகிறேன். ரைஸ் வந்து ஒரு 50% வரைக்கும் குக் ஆகி வரட்டும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா ஒரு ரைஸ் வந்து 50% அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த குங்குமப்பூவோட வாசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மந்தி ரைஸ்க்கு. இதை வந்து கொஞ்சம் மேலாக இப்படி சேர்த்து விட்டுடலாம். அதே மாதிரி லைட்டாக அங்கங்கே கலராக இருக்கிற மாதிரியும் இருக்கும். சேர்த்துட்டு இதை வந்து எல்லா இடத்துக்கும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி க்ரில் பண்ணி வச்சுருக்குறோம்ல லேம்ப், அதை வந்து இது மேலே எடுத்து வச்சிடுறேன். இது வந்து இப்படி ஹாஃப் குக்காக இருக்கிறப்பவே வந்து நம்ம வச்சோன்னா நல்லா இன்னுமே நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா இதையும் வச்சுட்டு நல்லா வந்து லிட் போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து மேரினேட் பண்ண வச்சுருந்தோம்ல, அதுவுமே நல்லா சூப்பராக மேரினேட் ஆகிடுச்சு. நல்லாவே மசாலாவில் ஊறி வந்திருக்கு. அதையும் எடுத்து வந்து க்ரில் பண்ண வச்சிடலாம். இதை வந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லாவே வந்து குக் ஆகி வந்திருக்கு. நல்லா ரைஸ்லாம் பார்க்கவே தெரியும் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு. இப்போ இது மேலே வந்து ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து சேர்த்துடலாம். ஆனியன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்டும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இது மேலே வந்து சேர்த்துட்றேன். இல்லை ரைசின்ஸ்லாம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரைசின்ஸ் வந்து வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃப்ரை பண்ணி சேர்க்கலை. அப்படி உங்கள்கிட்ட ரைசின்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக சார்கோல் வந்து பர்ன் பண்ணி இதில் வந்து வச்சுக்கிறேன். இது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ இதோட ஸ்மோக் வந்து நல்லா வந்து எல்லா ரைஸ் மேலேயும் வந்து நல்லா வரும். இப்போ ஆயில் சேர்த்த உடனே வந்து லிட் போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நல்லா இந்த ஃப்ளேவர்லாம் இறங்கட்டும். நம்ம போய் அதுக்குள்ளே தொழுதுட்டும் வந்துடலாம். தொழுது முடிச்சுட்டு வந்து ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. வாசமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் வந்து எடுக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ உதிரியாக ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகி வந்துருச்சு. ஆனால் மந்தி ரைஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக குழஞ்செல்லாம் போகாது. அப்படியே நல்லா உதிரியாக எப்போதுமே வந்துடும். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். சாப்பாடு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து குக் ஆகி வந்துருச்சு. சிக்கனும் வந்து சைட் பை சைட் க்ரில் பண்ண வச்சுருந்தேன். அதுவுமே வந்து நல்லா சூப்பராக குக் ஆகி வந்துருச்சு. இப்போ எல்லோரும் தொழுதுட்டும் வந்துட்டாங்க. சாப்பாடு இங்கே எடுத்து வச்சிட்ருக்கிறேன். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. கண்டிப்பாக இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்களோட ஃப்ரைடே ஸ்பெஷல் லன்ச் வந்து இது தான். மந்தி ரைஸ், அப்புறம் வந்து கிரில் சிக்கன், அப்புறம் சாலட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மந்தி சாஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. கத்திரிக்காய் பச்சடி. இதுதான் எங்களோட லன்ச். நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். இந்த vlog இதோட முடியுது. இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.